நான் அடைய முடியுதான் அதுக்கு என்னுடைய நன்றிகளையும் காலத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். அவரும் வந்து இவர மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் இது ஒன்று செய்ய வேணும், பள்ளிக்கூடத்தை வந்து உயர்த்த வேணும், ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வேணும். இந்த சூழலில் உள்ள பிள்ளைகள் வந்து நல்ல கல்வியை கற்று தரம் வாய்ந்தவர்களாக வர வேணும், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் அவருடைய நினைப்பு. நான் பார்த்தேன் அந்த பிரின்சிபல் போனதோட எல்லாம் கீழே போயிருக்கோன்னு பார்த்தா அதை விட மேலாலே அவர் வந்த உடனே உங்க எல்லாரும் முடிச்சு இந்த மதலை கட்டுவோம் அப்படிங்கிறதும் பட் அவருடைய திட்டங்கள் வந்து மிகவும் சிறப்பான திட்டங்கள். இந்த பள்ளிக்கூடம் ஒரு காலத்துல வந்து எல்லாரும் காராம இருந்த பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்க வேணும். பிள்ளைகள் உண்ட மனதில் வச்சிருக்கோம். இதெல்லாம் எங்களை இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தி உண்மையாக நாங்கள் இங்க வந்து என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக நான் இங்க வரை என்னுடைய பிறந்தநாள் 26ஆம் தேதி இருந்தாலும் இந்த மாசத்துல வந்து கொண்டாடுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் சேர்த்து நாங்கள் அதை செய்ய பார்க்கிறத பார்க்க ஒன்றாகத்தான் நாங்கள் இந்த முயற்சியில ஈடுபடுறோம். அதோட ஏதோ நாங்கள் உண்டை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு எடுகோல் ஒன்று இருக்க வேணும். அதுக்கு அந்த பர்த்டே சான்றாக வச்சுக்கொண்டு நாங்கள் அதை செய்து கொண்டு வர்றோம். முதல்ல இருந்து அதுக்கு எங்களுக்கு முக்கியமா அரசுமனையாக நிற்கிறது நம்மளுடைய வடமராட்சி இந்து வட அறக்கட்டளை நிதியத்தினுடைய பொறுப்பாக இருந்து வருகிற மயூரனாலதான் நாங்கள் இதுக்குள்ள எல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டி வந்தது. மயூரனுடைய அப்பாவும் நானும் கிளாஸ்மேட்ஸ் படிச்சிருக்கோம். அவரையும் இப்போ சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய அவரால் நாங்கள் இதுக்குள்ளால எல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டி வந்தது. அவரும் என்னுடைய யோகாசனம் செய்கிறார், கராட்டியும் செய்கிறார். உண்ட நீங்கள் எல்லாரும் அதாவது என்னுடைய அதிபர் அவர்கள், ஆசிரியர்கள், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நலம் விரும்பிகள், பாடசார பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாசத்துல பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த வாழ்த்தினுடைய ஏற்பாடாக இன்றைக்கு நடக்க இருக்கிற ஒரு சிறிய ஒரு சாப்பாடு அதை நீங்கள் எல்லாரும் மகிழ்வாக ஏற்று இன்றைக்கு பொழுதுக்கு நாங்கள் கிடைப்போம் என்று வேண்டிக் கொண்டு மற்றது நீங்கள் இந்த வயது அதாவது உங்களுடைய பாடசாலை பருவம், இந்த பாடசாலை பருவம் வந்து எல்லாருக்கும் மறக்க முடியாத காலம். இன்றைக்கும் கடவுள் வந்து ஒரு வரம் கேட்டால் திரும்ப நான் உங்களை மாதிரி ஒரு மாணவனா பிறகு அது நடக்காது. ஆனா உங்களை பார்த்து நாங்கள் அதை திருப்தி அடையலாம். ஆனா இந்த வயதை விட்டால் நீங்கள் எந்த வயதும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வராது. அதை நீங்கள் வடிவான மனதில் தீர்மானித்து உள்ளவர். ஆனா உங்களுக்குள்ள நிறைய எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கு, எழுச்சிகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த வயதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது, இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வது, இந்த பாடசாலை காலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதுதான் மிகவும் மகிழ்வான கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய முதலான வேலை. அது மிக முக்கியம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்கள் வந்து அசண்டை இனமாக இருக்க முடியாத ஒரு காலம். நீங்க தேவையில்லாமல் உங்களுடைய டீனேஜர்ஸ் 12 வயதுக்கு மேற்பட்டாக நிறைய இருப்பீர்கள். உங்களுக்குள்ள தெரியும் நிறைய உங்களுக்குள்ள எழுச்சிகள் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு. அது வந்து இந்த ஹார்மோன்ஸ் இந்த வேலைகள் அப்படியே நாங்களும் அந்த பருவத்தை தாண்டி வந்தவர்கள் தான். அப்படி உங்களுக்குள்ள தெரியும் அந்த வயதுல இருந்து நீங்கள் மேலே அந்த வயதை தாண்டி போற வரைக்கும் மிகவும் கஷ்டமான காலத்திலாம் இருப்பீங்க, சொல்ல தேவையில்லை. ஆனா அதுக்காக நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஏமாந்து போகாமல் கல்விதான் உங்களுக்கு உண்டு, அதுதான் உங்களுக்கு தரக்கூடியது. இன்றைக்கு அதிபராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு மதிப்பளிக்கிறீர்கள். கல்வி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து டிகிரி முடிச்சு எல்லாம் முடிச்சு போட்டு வந்திருக்கணும். கல்வி ஏதோ ஒரு வகையில தகமையாக இருக்கிறபடியதான் அவர்களுக்கு அந்த மதிப்பளிக்கப்படுகிறது. சமுதாயம் அவர்களை மேல்நிலைக்கு வருவார். நாளைக்கு ஒரு டாக்டராக நீங்க நிற்கிறது, ஒரு இன்ஜினியராக நிற்கிறது, ஒரு லெக்சராக நிற்கிறது, இதெல்லாம் அந்த இதால வேணும். கல்வியாக தான். அடுத்தது டிசிப்ளின், இதான் அடுத்த முக்கியம். நாங்கள் ஹார்ட்லி கல்லூரியில் படிக்கிறாங்க, அங்க நாங்கள் பழகின பழக்கம் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்துவது. அடுத்தது பணிவு, ஒழுக்கம். நாங்கள் அந்த ஹார்ட்லியில படித்த காலங்களிலேயே எத்தனையோ தரம் நாங்கள் அதிபரட்டு அடி வேண்டி இருக்கிறோம், எத்தனையோ தரம் பனிஷ்மெண்ட் வேண்டி இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு முன்னால வந்து நின்று கதைக்கிறதுக்கு அதுதான் ஏற்பாடாக இருக்கு. அடி என்றால் எங்களுக்கு அந்த மாதிரி அடி விழும். நாங்கள் உண்மையா குழப்படி கொண்டு நாங்கள் அடி விழும். அப்ப அந்த அடிதான் எங்களை இன்றைக்கு நிமிர வச்சு கொண்டு என்று சொல்லிக்கொண்டு உண்மையில எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறீங்க. நீங்க
அப்ப நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வரணும், அதான் உங்களுக்கு தேவை. அந்த சிறப்பாக நீங்க வருவதற்காக தான் இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் அதிபர் அவர்கள் அல்லும் பகலும் தங்களுக்காக மட்டுமில்லாமல் உங்களுக்காக பாடுபடுகிறார். அப்படித்தான் அப்படி அதை நீங்கள் கருத்துல கொள்ளும். மற்றது நீங்கள் வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து வீட்டுல வந்து அப்பா அம்மா அந்த காலத்தொட்டு கும்பிடுறாக்கள் கையெழுத்து பார்ப்போம். அப்பா அம்மா கால தொட்டு கும்பிடுறாக்கள் ஒரு நல்ல நாள் பெருநாள் ஒரு உள்ளதான் கையெழுத்து போடுறேன். கணக்கு போயிடுச்சு உண்மையாவும். சரி, கையெழுத்துல எல்லாரும் வந்து பெரிய பொம்பளை பிள்ளைகள் வந்து கூடுதலா வந்து சாமத்திய வீட்டுல தான் வீடியோக்காரன் சொல்லுவான். அப்பா அம்மா அந்த கால அது இருக்கக்கூடாது. நீங்கள் உண்ட வடிவாகி யோசிக்கோ. சிங்கள பிள்ளைகளை பாருங்க, சிங்கள சமுதாயத்தில் அந்த பிள்ளைகள பழக்கம் இன்றைக்கும் வந்து அவர்கள் வந்து பெற்றாற்ற காலத்துக்கும் ஸ்கூல் போறதா இருந்தால் குழந்தைகளை மகள் படிப்பிக்கிறான் கேர்ள்ஸ் காலேஜ்ல. அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு சிங்கள ஃபேமிலி இருக்குது. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வைக்கும் போட்டு சொல்லி போட்டு காலையில் தான் போகும். ஆக்சுவலா நாங்கள் அந்த நேரம் அங்க போனால் எங்களையும் தொடர் தொட்டு கும்பிட தவறாது. அப்படி சிங்களாக்கள அந்த பெரிய தன்மை இருக்கின்ற சிங்களாக்கள் சில பேர் வருவாங்க யோகா படிக்கிறது. பெரிய பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் வந்து எங்களுக்கு வெக்கமா இருக்கும். உங்களை காலில் தொட்டு கும்பிட்டு வணக்கம் செலுத்துகிறார். இது நாங்கள் எல்லாரும் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. பணிவு என்றது மிக முக்கியம். பணிவு என்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இந்த நேரத்துல கடைசி நேரத்துல பாரதியார் ஒரு பாடலை எல்லாரும் கேட்டு சொல்லுவோம். உஷாரா இருங்க பாப்போம். எல்லாரும் தம்பி சமாளி ஓட்டி கொண்டு இருந்தோம். அமைதியா இருந்தோம். அமைதியா எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். கண்ணை மூடி அமைதியா இருங்க பார்ப்போம். நல்லா மூச்சை உள்ளுக்கு வெளியில விழுந்தோம். சின்னாங்க இல்ல பார்ப்போம். தம்பி மண்மொழியாராக இருக்கும். நல்லா கண்ணை சமாளியாட்டும். சரி, இப்ப கண்ணை திறவங்க எல்லாரும். சரி, இப்ப நான் பாரதியாருடைய 4 பெரிய பாடலை சொல்லித்தரேன். அதை சொல்லுங்க. அதை சொல்லி கூட அதை ஏன் சொல்ல வேணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்லுங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் முதலாவது உறுதி வேண்டும். உறுதின்னா என்ன? நாம் படிக்க வேண்டும், நல்லா வர வேணும், நல்லபடியாக இருக்கும், அதிபர் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், இதையும் சாதிக்கக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த உறுதி வேணும். அதான் நாங்கள் எப்படியா இருந்தாலும் போவோம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த உறுதி உங்களோட கையில மனதுல வரும். வாக்கினிலே இனிமை வேண்டும். வாக்கண்டால் என்ன? வாக்கண்டால் சொல்லுகள் கதைப்பது. அந்த வாக்குல வந்து இனிமை இருக்கும். ரஃபா கதைக்க கூடாது. அண்டாப்படா அப்படி இப்படி அப்படி இப்படி கதைக்க கூடாது. என்ன நீங்க ஆம்பளை பிள்ளைகள் போடி கூடாது, நீங்க போராட்ட கூடாது. அப்படி இருக்கும். மனது உறுதி வேண்டும், வாக்கிலே நினைவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். எப்பவும் வந்து நல்ல நினைவுகள் இருக்கணும். அதிகாலையில் இடம்பெற்று கடவுளை கொண்டு இடம்பும் ஒரு சின்ன குட்டி பிள்ளைகளோட இடம் அன்பொழுதும் நல்ல சந்தோஷமாக இதுதான் மிக முக்கியம். உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். நம்மால் என்ன நடக்கும்? நெருங்கின பொருள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ படிச்சு நல்லா வரணும், முக்கியம் பார்க்கணும், நல்லா வரீங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பெறணும், நல்லா வரீங்க. படிக்கிற கல்வியை தவிர மற்ற படிப்புகளில் மிக முக்கியம். எல்லாரும் ஒரு என்னென்ன விதமான இங்க இருக்கு கட்டுரை இவர் ஒரு கவிஞர் பாட்டெல்லாம் நிறைய எழுதினவர். உங்களுக்கு அந்த அம்மா பற்றி ஒரு கடைசி ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுவார். அம்மாவை பற்றி அம்மாவின் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக ஒரு பாட்டு ஒன்று பாடினார். சரி, பாடிக்காக உங்களுக்கு அமைதியா இருக்கணுமா? எல்லாரும் அமைதியா இருப்பீங்க தானே? வெரி குட். இருந்தீங்கன்னா சரியா. மற்றது எல்லாரும் வந்து முடிந்த அளவு யோகாசனம் செய்ய பழகணும். சார் சொன்னார், அப்பா அவர் சொன்னது நான் உண்மையா மறந்துட்டேன். அவர் சொன்னதுக்கு நன்றி. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்க வேணும். இந்த வாழ்க்கை
டீச்சருமா கராட்டிக்கு வரும் பார்த்தீங்களா கராட்டிக்கார அப்படிங்கிற மாறிட்டோம் ஒழுங்கா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மற்றது பிள்ளைகள் அதான் நீங்கள் வந்து நல்லா வரணும், சுத்தமாக இருக்க வேணும், மிக முக்கியமானது. மற்றது உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களோட கையில தான் இருக்கு, மற்றது இந்த கையிலே அந்த யோகாசனம் உள்ளதை சொல்லி போட்டு வந்திருக்கேன். இந்த யோகா பயிற்சி உள்ளது மிக சிறப்பானது. நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால நிமிந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் யோகா. அதுக்கு கொஞ்சம் வழங்கிதான் நிற்போம். இந்த நிமிந்து இருக்கிற காரணம் யோகா. அது எவரும் எங்களுடைய யோகா மாணவன் எல்லாம் செய்வார். சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறார் கவிஞர் சுரவெளி கணக்கு நிறைய சொல்லலாம், எல்லாம் சொல்லி பாட்டை மட்டும் பாடி காட்டுகிறார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த மாசம் உங்களுடைய பிறந்த நாளை முடிக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதம் பிறந்த நாள் கண்டிப்பாகும் நவம்பர் மாதம் கல்விகளுக்கும் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கின்றோம். நீங்கள் முக்கியமான மாதம் இந்த மாதம் பேப்பர்ல எல்லாம் கிடக்கு ஹெட்லைன். இந்த மாதம் வந்து நலன்களை நடுவதற்கான வாரங்கள். அப்ப அடுத்த முறை நாங்க பிரியா பயிரம் கிட்ட சொல்லி எல்லாரும் வந்து ஒவ்வொரு மரமும் வந்து இந்த சுற்றாடலில் இருக்கிற நீங்கள் கொய்யா மரம் வீட்டை வச்சு பாருங்க, கடகடண்டு வரும் எல்லாம் காய்க்கும். ஒரு கொய்யாப்பழம் வந்து 100 ரூபா விற்கிறாங்க. ஒரு கொய்யாப்பழம் 100 ரூபா விற்கணும். கொய்யாப்பழம் மிக சிறப்பான. அது மாதிரி இந்த மாமரம், விசேஷமான மாமரம் விற்கிற ஒரு கிலோ 1000 ரூபா. சரி, பேர் அந்த மரத்தை வச்சு போட்டு வீட்டை நீங்க பராமரிக்கிறோ ஒரு பழம் 1000 ரூபா. ஒரு மாம்பழம் 1000 ரூபா, 1000 ரூபா. அதனுடைய நீங்கள் இந்த சூழலுக்கு ஏற்ற மரங்களை நாங்கள் அடுத்த முறை உங்களுக்கு தருவோம். நீங்க அதுகளை கொண்டே உங்களோட வீடுகளில் வைக்குவோம். உங்களுக்கு இந்த மரங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நண்பர்கள் மற்ற எங்களுக்கு உங்களோட வீட்டுல கூட இருக்கிற இடத்தையும் நீங்கள் பிரயோசனப்படுத்த வேணும். இருந்தால் நீங்கள் வந்து ஒன்று உங்களோட கையில நீங்கள் வைக்கிற மரத்துக்கு தண்ணி ஊற்றி வைக்க உங்களுக்கு சகோதரம் வந்து வளர்ந்து கொண்டே போகும். அது உங்களுக்கு பலன் தருற பொழுது உங்களுக்கு வலு சந்தோஷமாக நீங்கள் மரங்களை மரத்தில் ஏறி கூட நீங்கள் பறிக்கலாம். ஏறி பறிக்க கூட சாப்பிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அதனுடைய நீங்கள் அடுத்த முறை மரம் உங்களுக்கு எல்லாருக்கும் முடியும் தரலாம். இப்போ உங்களுக்கு வசதி என்றால் வீட்டுக்கு ஒரு மரம் நடந்தோ இந்த மாசத்தை தவற விடாதீங்க. அதான் மிக முக்கியமான சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். நான் எனக்காக கொண்டாட வரை இல்லை, நான் கொண்டாட வழக்கம் இருக்கிறேன். ரொம்ப நாங்கள் இந்த மாதத்துல பார்க்க வேண்டும். இந்த மாதம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான மாதம், பல வழிகளிலேயும் முக்கியமான மாதங்கள். அதை நாங்கள் மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக அதிபர் அவர்கள் அவர் என்னத்தை நினைத்துக் கொண்டு இங்க வந்தாரோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு அவருக்கு அனுசரணையாக